4 நாள் முன்னாடி பள்ளிக்கூடம் விட்டு போறப்ப என்ன மறைச்சு மல்லிகைப்பூ தர வந்தானே. நான் அப்பவே நல்லா அவனை கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். ஆனாலும் இப்படி பண்றானே. இல்லை ஏத முதலே சொல்ல. சொன்னா என்ன ஆக போகுது? அடிதடியை தவிர வேற என்ன நடக்கும்? அதான் சொல்லல. அப்போ என்ன மிரட்டினா? இப்போ இவரை அத்தையும் மிரட்டி இருக்கான். இவனை அடக்கவே முடியாதானே? ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருதுண்ணே. என்ன பேசாம அத்தானை வெட்டி போட்டுனே. அப்பதான் அக்கா வாழ்க்கையில வரவே மாட்டாரு. இல்லை நீ சொல்றதாம்ல சரி. அவன யோட கட்டிய மூஞ்சில வந்து விடு மாட்டேன். வேண்டாம் விடு மாட்டேன். ஏப்பா விடுங்க. கறி சொல்றதா சரி. அவன் உசுரோட இருக்கிற வரைக்கும் நம்மள எல்லாம் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். அவனை போட்டாதான் இந்த குடும்பத்துக்கு விடுவி காலமே வர. என்னடா இப்ப நீ அவனை போய் போட்டு தள்ளிட்டா அவன் அப்போ நீ சும்மா விடுவானா இல்ல பரணிதான் சும்மா விடுவானா? என்னல பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. அதுக்காக என் தங்கச்சி மாப்பிள்ளைய அவன் மிரட்டிட்டு இருப்பா. என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்லுதியோ? அண்ணே, பரணி வேற ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல நீ ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டா உன் வாழ்க்கை என்னன்னு ஆறுது? முதல்ல இந்த அருவாளை கீழே போடுங்க. தயவு செஞ்சு கீழே போடுங்க. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் கொல்றது தீர்வாயிருமால? இப்ப போய் நீ அவனை கொண்டுட்டா இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? இந்த குடும்பத்தை பார்க்க யாருல இருக்க ஒன்ன தவிர அப்புறம் நான் 4 பிள்ளைகளோட நடுத்தருல நிக்கணுமா? புரிஞ்சுக்கோல. ஆமாண்ணே, கொஞ்சம் நிதானமா யோசி. ஏற்கனவே பரணியும் கூட வாழ மாட்டேங்கிறான். இப்ப அவனை நீ வெட்டி போட்டுட்டா எங்க கூட சேர்ந்து பரணி தெருவுல நிப்பான்னு. இது நியாயமான சொல்லுன? ஐயா, கடைசியில நான் உன்னை ஜெயிலியா பார்க்கணும். அந்த நிலைமை எனக்கு வரணுமா? என்னதான் பண்ண சொல்லுதிய? அருவாளை கீழே போடல. மச்சான், எப்படி பார்த்தாலும் முத்துப்பாண்டி அடங்க மாட்டாப்ல. பத்தாக்குறைக்கு அவன் போலீஸ் வேற வழி இல்ல மச்சான். கல்யாணத்தை முடிச்சாதான் அவன் அடங்குவான். தசராவுல வேஷமா? அது நான் வேஷம் கட்டி ஒரு 5 வருஷம் ஆச்சுல. அதுக்கு என்ன இப்போ? பரிகாரத்துக்காக வேஷம் கட்டு. முத்தாரம்மா மனசு குளிர்ந்தா சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தி வைப்பா. அது ஆத்தாளுக்கு என்ன கோவம் என் மேல? விருப்பம் இல்லாத பொண்ணு கழுத்துல வம்படியா தாலி கட்டின இல்ல. சாமி ஓ மேல கோவப்படாம கொஞ்சவா செய்வா. என்ன இருந்தாலும் அதுவும் பொம்பளை சாமி தானே, அதான் உக்கிரமா இருக்கு. சரி, வேஷம் கட்டி ஆத்தாவுடைய கோவத்தை நான் தனிச்சுக்கிடுதேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. நீ முதல்ல பரிகாரத்தை செஞ்சுட்டு வா. நான் உனக்கு நல்ல நாளா குறிச்சு தரேன். இந்தா. சரி, அப்போ நான் அப்பா தங்கச்சி கிட்டலாம் பேசி வேஷெல்லாம் கட்டி பரிகாரத்துல நிறைவேற்றிட்டு வரேன். சரியா? அப்ப நான் கிளம்புவா. கிளம்பு, மறக்காம தச்சனையை வச்சுட்டு போ. நான் பொழைக்கணும்ல. ஓய் ஓய். அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வா. நாங்க வரோம். வாங்க. அத்தா வால என்ன வீட்டுக்கா? அண்ணாச்சி கொஞ்சம் இறங்க. அதைய கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏலே, இந்த அருக்கு வீடு 10 எட்டு எடுத்து வச்சா வீடு வந்துற போகுது. இதுக்கு எதுக்கு பைக்கு? என்னல வீட்டு பக்கத்துல இருந்து வர? உன்னை பார்க்கதான் வீட்டுக்கு போனேன். பார்த்தா நீ சந்தையில இருந்து எதிர்க்க வர. என்னைய தேடியா? என்னல விஷயம்? அதான் வண்டியில வா கூட்டு போய் விடுதேன்னு சொன்னேன். போற வழியிலே பேசிட்டே போவோம்ல. அண்ணா, அம்மா, அந்த வீரபத்ரன் கடை போட்டிருந்தாருல, உளுந்து வாங்கின பூண்டு வாங்க மறந்து போயிட்டேன. நல்ல பெருவெட்டா பார்த்து 2 கிலோ வாங்கிட்டு வரீங்களா?
இந்தா. கொடுங்க. ஆக நமக்கு தெரியாம எதையோ பேச போறாங்க. ஒளிஞ்சிருந்து நம்ம கேட்ட வேண்டியதுதான். இந்தாங்கண்ணே. அண்ணே வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. எனக்கு பெரிய அதுல உடன்பாடு இல்ல. நீ என்ன சொல்லுத? அதாம்ல சரியான முடிவு. கதை அப்படி போகுதோ? என்ன சொல்றாங்க கேப்போம். சட்டுப்புட்டுன்னு நல்ல நாளா பாரு. யாருக்கும் சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். அண்ணனும் தங்கச்சியும் அத்து பேசுறாம ஒரே டயலாக பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் போய் ஜோசியரை பார்த்துட்டு தான் வாரேன். என்னலே ஜோசியர் சொன்னாரு? ரத்னா கல்யாணத்துக்கு நான் தான் பெரிய தடையா நிக்கேன்னு சொல்லுதாரு. புரியல. ரத்னாக்கு முன்னாடியே நான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது பெரிய தப்ப. முத்தாராமன் கோவத்துக்கு ஆளாயிட்டானா? ஏல நெசமாவல? அது நிஜமா பொய்யாலாம் எனக்கு தெரியாது. அவரு அப்படி சொல்லிட்டாவ. ஐயோ தெய்வ குத்தம்ல. சாமி கோச்சுக்கிட்டா சும்மா விடாதுல. பாதி கோவம் உன் மேலே இருக்கும்ல. தாலி கட்டினது மட்டும் தான் நானு சொன்னது நீல. ஐயோ சாமி கொஞ்சம் தயவு செஞ்சு ஜோசியர் சொன்னதை முழுசா சொல்லல. அத்த இந்த தசராவுல நான் வேஷம் கட்டணுமா? அப்பதான் முத்தாராம மனசு குளிருமா? போய் உடனே வேஷம் கட்டுன்னு சொல்லிட்டாவ. அப்பாடா பரிகாரம் இருக்கா? நான் கூட பயந்தே போயிட்டேன்ல. இப்ப என்னல நாளைக்கு கடைசி நாள், நீ வேஷம் கட்டிட்டா போச்சு. அத்த நான் கட்டி 5 வருஷம் ஆகுது. அப்பெல்லாம் வெறும் கடை மட்டும் தானே பாத்துட்டு இருந்தேன். இப்ப பிரசிடன்ட்லா இந்த பஞ்சாயத்து வேலை யார் செய்வா? வாயிலேயே போடுவேன். சாமி விஷயத்துல தப்பா பேசக்கூடாதுல. ஜோசியர் சொல்லிருக்காருல, மரியாதையா போய் வேண்டுதல நிறைவேற்றுற வழிய பாரு. சரி நான் வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட விஷயத்த சொல்லுதேன். நீ இம்புட்டு சுமந்துட்டு வீட்டுக்கு போயிடுவியா? ஆமா இதெல்லாம் ஒரு சமையால. நான் கிளம்புதேன். அண்ணன் கிட்ட நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. நான் கிளம்புதேன். சரியத்த பாத்து போ. அணைச்சு வாங்க. அவன் அங்கிட்டு போய் வேஷம் கட்டுதான்னா, பாண்டி நீ அங்க போய் வேஷம் கட்டு. இல்லே சாமிக்கு வேஷம் கட்டினா நல்லது தானே? என்னப்பா அது? அவன் பாட்டுக்கு ரத்னாக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றான், நீ பாட்டுக்கு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. அவன் செய்யுறது ரத்னாவுக்கு கல்யாண ஏற்பாடு. மாப்பிள்ள ஆறுன்னு சொல்லல. அப்ப அவன் மனசுல ஆறு இருக்கான், அந்த வாத்தி பையன் இருக்கான். கல்யாணம் நடக்கும். ரத்னாவுக்கு கோலாகலமா கல்யாணம் நடக்கும். நீ தான் ரத்னா கழுத்துல தாலி கட்டுவ. புரியலப்பா. இல்லே குலசையில வேஷம் கட்டுறதா இருந்தா அவன் என்ன தனியாவா போவான்? வேண்டுதல்னா குடும்பத்தோட தான் போவான். குடும்பம்னா அதுல ரத்னாவும் இருப்பாள்ல. நீ என்ன பண்ணுத, அந்த கோவில் திருவிழால வச்சே ரத்னா கழுத்துல தாலி கட்டுத. எப்படி? எப்படிப்பா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? அதாம்லே, அதான் இந்த சௌந்தர பாண்டி. 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி நடந்தா இப்படி செய்யணும், இப்படி ஒருத்தன் செய்யுதான்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் குறுக்கு வழி ரோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது அவனா ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். இது போனா திரும்ப வரவே வராது. வெளியூர்ல வச்சு நீ தாலி கட்டினா உள்ளூர்ல இருக்கிற எவனும் வாய துறக்க மாட்டான். பாண்டி எல்லாம் கூடி வருது. இப்ப நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதே, எப்படியாவது ரத்னா கழுத்துல நீ தாலி கட்டணும். அப்படிதான், அது போதும். என்னல முடியும்ல?
கொடுத்திருக்க. நீ பண்ண வச்சு பொழப்பு நடத்திருக்க. நீ கண்ண வேஷம் போடு போ. உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கேட்க ஆமா வந்திருக்க. சாமி, வர்ற ஆமா. முகூர்த்தத்திலே நல்லபடியா நடக்கும். பிரசண்டையா என்ன வேண்டுதலையா? தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும்ட்டு ஒரு வேண்டுதல். தேசம் கட்டி பிச்சை எடுக்கிறதெல்லாம் பத்தாது. ராத்திரி முழுக்க கோயில் எல்லைக்குள்ளேயே தங்கணும். வெளியே போயிட்டா நீங்க வேண்டினது பழிக்காது, தெரியும்ல? தெரியும் நாச்சி, ஏற்கனவே வேஷெல்லாம் கட்டிருக்கும்ல. காலையில பொம்பளைங்க எல்லாம் முளைப்பாரி தூக்கி கொடி மரத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துனதுக்கு பிறகுதான் திருவிழா முடியும். அதுக்கு பிறகுதான் நடைய சாத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். பாத்துக்கோங்க. எல்லாம் தெரியும் நாச்சி. சொல்லாத்தா என்ன வேண்டுதலு? சொல்லு, நிறைவேற்றி வைக்கிறேன். வாங்கிட்டி மண்டபத்துல உட்கார்ந்துருக்காரு. கூட வீராவும் இருக்கா. கேக்குறல்ல, சொல்லு. அக்கா என்ன வேஷம் போட போறோம்? அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது டி. அங்க பாத்தியா சொல்லு. சாமியாடி அவங்க குறி சொல்லுவாங்க. அவங்க சொல்ற விஷயத்தை தான் நாம போடணும். அப்ப அண்ணன் என்ன வேஷம்க்கா? அதுக்கு என்ன வேஷம் வந்திருக்கோ தெரியலையே. நமக்கு சாமி என்ன வேஷம் சொல்லுதோ அதுபடிதான் நாம வேஷம் போடணும். வேஷம் போட்டு என்னக்கா பண்ணணும்? மடிப்பிச்சு எடுக்கணும் டி. ராத்திரி முழுக்க மடிப்பிச்சு எடுத்து சேர்ற காசை உண்டியில செலுத்தணும். ராத்திரி பூராவா? பின்ன ராத்திரி முழுக்க கோவில் எல்லைக்குள்ளதான் இருக்கணும். எல்லையை தாண்டிட்டா வேண்டுதல் பலிக்காதுல்ல. இம்புட்டு பேரும் ராத்திரி முழுக்க இந்த கோயில் எல்லையில தான் இருப்பாவளா? ஆமா டி. அதனாலதான் பொம்பளைங்க கூட பயம் இல்லாம நேத்தி கடனை செலுத்த முடியும். சரி வா, நம்மளும் குறி கேட்போம். ஓ சொல்லாத்தா என்ன வேண்டுதலு? என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் நடுவுல ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி. தாலி கட்டினதுல இருந்து ஒரே சண்டை சச்சரவுதான். அண்ணனும் எங்க அண்ணி பரணியும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். அதுதான் வேண்டுதல். அதுக்கு என்ன வேஷம் போடணும் சாமி? எதுவா இருந்தாலும் போடுதோம். உங்க அண்ணன் வந்திருக்கான், கூடவே எதிரியும் வந்திருக்கான். சீதா பிராட்டிய தூக்கிட்டு போறதுக்கு மாரிசன் வந்த மாதிரி ஒரு அயோக்கியம் பின்னாடியே வந்து நிக்கான். இப்ப நான் என்ன சாமி செய்ய? முத்தாரம்மா துணை இருக்கா, 30 கோடி தேவர்களும் துணை இருக்காங்க. நீ எதுக்கு அச்சப்படாத. தீயது அழியும், நல்லது பொழைக்கும். இது முத்தாரம்மாவா? என்னையா ஐயா இன்ஸ்பெக்டர் ஏதாவது பேசணுமா? இல்லைங்க ஐயா. என்னடா பாக்குற? உன் அதிகாரத்தை இந்த காளி கிட்ட கட்டுறியா? ஐயோ ஐயா, என்னையா மரியாதை எல்லாம் பேசுறான்? ஐயா அவர்கிட்ட கோவப்படக்கூடாது. சாமியாடி அவர் உத்தரவு தந்தா தான் நீங்க வேஷமே கட்ட முடியும். கொஞ்சம் பார்த்து பணிவா பேசுங்க. மன்னிக்கணும் சாமி, ஸ்டேஷன்ல அது இதுன்னு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுதான் கொஞ்சம் அவசரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சாமி, எனக்கு சாமியோட உத்தரவு வேணும். உங்க அப்பனுக்கு சாமி அவனோட அடிமைன்னு நினைப்பு. ஏண்டா நீயும் அதே நினைப்போட வந்திருக்க, சரியா? ஐயோ அதெல்லாம் இல்லை சாமி, மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன், அது நிறைவேறணும். நான் நினைச்ச பொண்ணு எனக்கு கிடைக்கணும் சாமி. சாமி
சன்னதி முன்னாடி வச்சு அவளுக்கு தாலி கட்டணும். நேர்ந்துக்கிட்டு வந்திருக்கேன் சாமி. என்ன வேஷம் போடுறதுன்னு சொன்னீங்கன்னா போதும் சாமி. சாமி நிறைய வேலை கிடக்கு. என்ன வேஷம் போடுறதுன்னு சொல்லி அனுப்புனா நல்லா இருக்கும். என்னடா ஆசை உனக்கு? என்ன ஆசை உனக்கு? பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டு சாமி. நான் சந்தோஷமா இருக்கணும். அப்படித்தான் சாமி. அந்த ஆசை நிறைவேறணும் சாமி. இந்த கோவில்ல இன்னைக்கே அவ கழுத்துல நான் தாலி கட்டணும். சொல்லுங்க சாமி, அதுக்கு நான் என்ன வேஷம் கட்டினா சரியா இருக்கும்? சாமினா பக்தனுக்கு கருணை காட்டும். ஆனா சுயநலம் முடிச்சவனுக்கெல்லாம் சாமியால கருணை உண்டா? புரியல சாமி. உனக்கு சாமியும் இல்ல, நீ மனுஷனும் இல்ல. ஏய், நீ ராட்சசன். பாத்தியா சனியா, சாமி எனக்கு சரியான வேஷம் தான் கொடுத்துருக்கு. அரக்க மனுஷன் இல்ல, அரக்க பிறவி. அந்த ரத்னா இன்னிலிருந்து அரக்கம் பொண்டாட்டி. சனியா வா, அரக்கனா மாறுவோம். ஐயோ சாமி, சாமி வேற இவனுக்கு சரியான வேஷத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. அத்தா நீதாம்மா என்ன காப்பாத்தணும். அரக்கன் இருந்தா அவனை அழிக்கிறதுக்கு சிவனும் இருப்பான். அடைக்க ஒரு தெய்வம், காக்க ஒரு தெய்வம், அத அழிக்க ஒரு தெய்வம். அதான்பா நீ. மனுஷ பயம் வேணாம், உண்டுல படுறதெல்லாம் அழிப்பான். ஆனா தெய்வம் கெட்டதை மட்டும்தான் அழிக்கும். நீ தீமைய அழிக்கணும். வர பொம்பளை இடிக்கிறதுக்குன்னு வேஷம் போட்டு வந்திருக்கியோ? மா,
என்னை இன்னும் அடையாளம் தெரியலையா? இலை சிவபாலா, என்னல இது வேஷம்? பொம்பளை விஷமா? எப்படி, நல்லா இருக்கா? ஆத்தி, அப்படியே அச்சு அசல் பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்கியே. பாத்து உங்க அப்பா விட்டு தள்ளியே நில்லு. பரணி இல்லனா என்ன, இந்த பொண்ணு அழகா இருக்கான்னு அந்த பாத்திர கடைக்கார மாவனுக்கு கட்டி வச்சிட போறாரு. பாக்யா, என்ன 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 நக்கலா? என்ன என்னல இது? எதுக்கு எதுக்கு இப்படி என் மானத்தை வாங்குற நீ? அப்பா, வேண்டிக்கிட்டு வேஷம் போடுறது மானத்தை வாங்குற விஷயமா? நல்லா இருக்கா? உனக்கு போடுறதுக்கு என்ன வேற வேஷமே இல்லையா? சாமியாடி சொன்ன வேஷத்தை தானே கட்ட முடியும். இவனுக்கு இப்படி ஒரு வேஷம் தெரியாதா? என்னையா ஜெய? அவர்தான் வயசு பொண்ணோட வேஷத்தை கட்டுன்னு உத்தரவு கொடுத்தாரு. அவர் உத்தரவு கொடுத்ததும் உடுத்திட்டியா புடவையா? வெக்கமா இல்ல உனக்கு? ஏங்க வாய கழுவுங்க. பாவம் வேண்டிக்கிட்டு வேஷம் கட்டி நிக்கிதான், இத போய் பழக்கிட்டீங்களே. சாமி குத்தமாயிடும். ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தம்பி, என்ன வேண்டுதல்? எதுக்காக இந்த வேஷம்? உங்களையும் எங்க அப்பாவையும் பிரிக்கதான். இது அதுக்காக தான் இந்த வேஷம் கட்டி நிக்க. போதும்ல, நிறுத்து. வா, சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டு கல. இந்த வேஷத்தை போட்டு என் மானத்தை வாங்கிட்டு. அப்பா, வேஷத்தை போட்டாச்சுன்னா வெடிஞ்சி கொடி கம்பத்துக்கு மஞ்சள் தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் தான் வேஷத்தை கலைக்கணும். தெரியாதா உங்களுக்கு? இந்த நீ என்ன வேலையில செஞ்சுக்கல, நீ ஏன் கண்ணுல படாத. அப்படிதான் பாக்க பாக்க எனக்கு ஒரே எரிச்சல் இருக்கு. நீ எனக்கு உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம் போல. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இது? நேத்தி கடனை போய் இப்படி பேசுறீங்க? எலி சிவபாலா, நீ மாமாவை பாத்தியா? அந்த பிள்ளைகளை பாத்தியா? நானும் அவங்கள தாமா தேடிட்டு இருக்கேன். நீ சாமி கும்பிட்டியாலே? இல்லம்மா. சரி, நீ போய் சாமியை கும்பிடு, நான் போய் அண்ணனை தேடி பாக்குதேன். சரிம்மா. எரும மாடு வால் அடிக்கிற மாதிரி இரு. உனக்கு இருக்கு பாக்கியம். நல்லா இல்ல இது. அட 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 அட, நம்ம சிவா அசல் பொம்பளை புள்ள மாதிரியே வேஷம் போட்டுருக்காப்லையே. நடைய பாத்தியலா? பொட்ட புள்ள தோத்து போகும். அண்ணே, என்ன பேச்சு இது? வேண்டுதலுக்கு வேஷம் போட்டவன அப்படி பாக்குதீங்க? சாமியை பழிச்சா என்ன ஆகும்னு தெரியாதா? உறங்கி எந்திரிக்கிறப்போ மீசையும் இருக்காது, இருக்கிற மொத்த முடியும் மன்னிச்சுக்கோ. வாய வச்சுக்கிட்டு சும்மா. என் பேரு சம்முவம் இல்லல. பாத்துருவோமா? பாத்துருவோம்ல, பாத்துருவோம்.
சார் தான்டா. சார் தான் ஃபோன் பண்றாரு. ஏய் பேசுடா. சார் சொல்லுங்க சார். ஏய் எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. எவ்வளவு நேரம்டா காத்துட்டு இருக்குது? இந்த வந்துடும் சார். என்னடா சொன்னாரு? டேய் சார் கூப்பிட்டாரு, வாங்கடா. சார் சொல்லுங்க சார். சார் ஏன்டா இவ்வளவு நேரம்? அவன் பெரிய சிலை கிட்ட நின்று சாமி கும்பிட்டு இருக்கான். ஏன்டா கோயிலை சுத்தி வர்றப்ப தூக்க வேணாமா? வேஷம் போடுறோம், லேட் பண்ணிட்டா சார். நாங்க என்ன செய்யறது? நீங்க தானே நாங்க உங்கள மாதிரியே வேஷம் கட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க. ஏய் டேய் சண்முகம், நீ இங்கதான் இருக்கியா? இப்போவே மனோஜ பார்க்கணும். என்னடி ஏதோ பராக்கு பாத்துட்டு வர? சாமிய பாத்து வா. ஏங்க சாமி அப்புறம் பாத்துக்கலாங்க. நான் என் அண்ணனையும் அண்ணன் பிள்ளைங்களையும் தான் பார்க்க வந்தேன். ஆனா கண்ணுலயே பட மாட்டேங்கிறாங்களே. ரொம்ப முக்கியம் இப்ப. மத்த குடும்பமும் வேஷம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கடையும் இல்லாம வர்றவன் போறவங்க கையை நீட்டி பிச்சை எடுக்காங்க. இதுல அவங்கள பத்தி நீ என்ன செய்ய போத? நீ அவங்களோட சேர்ந்து கையை நீட்டி பிச்சை எடுக்க போதியா? ஏங்க வாயை கழுவுங்க. அதுக்கு பேர் பிச்சையா? மடி பிச்சைங்க. சாமிக்காக வாங்குற காணிக்கங்க. உங்களுக்கு என்னைக்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய போகுது? ஐயா பேசாம வர மாட்டீங்களா? எப்ப பாரு என் வாயை புடுங்கிக்கிட்டு. அண்ணனை பாத்துட்டு வருதேன்னு போனா விடாம சாமியை பார்க்க வாடி நிறுத்திட்டு போறீங்க. சாமியை நினைங்க, புண்ணியமாவது கிடைக்கும். கண்டதையும் நினைச்சுக்கிட்டு சாமிய பக்கெட்ல நினைக்கணும். அதுல அபிஷேகம் பண்ணி புண்ணியம் தேடிக்க. எம்புட்டு நேரமா அலையிறது? எங்கேயாவது உட்கார இடம் இருக்கா? ஐஸ் வண்டி குச்சியை சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு. சாரிங்க. ரைஸ் கொடுங்க. சார் நான் குமார் பேசுறேன் சார். சொல்றா. நான் உங்களை பாத்துறேன் சார். எங்க பார்த்த? இங்கதான் என் பக்கத்துல நிக்கிறாங்க சார். கண்ணுக்கு முன்னாடி இருக்காளா இல்ல போறாளா? இங்கதான் ஐஸ் வண்டியில ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். டே மிஸ் பண்ணிராத. கண்ணு முன்னாடி அவளை வச்சுக்கணும். ஏய் மத்தவங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு சார். கேக்குது சார். கேட்டுச்சு சார். அங்கதான் போயிட்டு இருக்கேன். போங்கடே, நானும் ஒரே நிமிஷத்துல அங்க வந்துருவேன். போய் குத்து.
இப்ப நான் என்ன சார் செய்ய? டேய், யாரோட கவனத்தையும் கவரக்கூடாது. ஆளுக்கு ஒரு பக்கமா பதட்டம் இல்லாம ரொம்ப கேஷுவலா நடக்கிற மாதிரி மெல்லமா அவளை நெருங்குங்க. 10 அடி இடைவேளை விட்டு தள்ளி இருக்கணும். சரிங்க சார். சரி. சார், நாங்க பொசிஷனுக்கு வந்துட்டோம் சார். சரிடே, நான் அப்படியே பின்னால இருந்து வந்து அவளுக்கு தாலி கட்டிடுறேன். தேடி பார்த்துட்டோம். என்னல இன்னும் தாலி கட்டலையா? சிக்க மாட்டேங்கிறப்பா. இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தொக்கா மாட்டினா. நாங்க எல்லாரும் சுத்து போட்டோம். திடீர்னு ஒரு கும்பல் வந்து குறுக்க போதுல ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. என்னது மிஸ் ஆயிட்டா? ஆமாப்பா, அதான் இங்க இருக்காளான்னு தேடி வந்திருக்கோம். கோட்டிக்கார பையல ஏன்னா நீ வந்து எம்புட்டு நேரம் ஆச்சு? ஒருவேளை அவ அண்ணன் கூட அலைஞ்சுக்கிட்டு இருக்காளோ? இல்லப்பா, தனியா தான் அலையிறா. என்னல இது? இல்ல ஐயா, அவளை விட்டுற கூடாதுல. போங்க போய் தேடுங்க. சரிங்க. இல்ல பொறவென்ன அவ தனியா தானே தெரியுறா? அந்த பொண்ணை தட்டி தூக்காம என்ன நீ ஆம்பளை நீ? அதுக்காக கூட்டத்துல போய் அள்ளியா தூக்க முடியும்? தூக்கி இருப்போம். சொடுக்கு போடுற நேரத்துல காணாம போயிட்டா. நீ இப்படியே சொல்லிக்கிட்டு அவ கிடைக்கல வாழ்க்கை முக்க துரத்துக்கிட்டே இருப்பியா நீ? சிக்கனம்ல வாய முடிய வாயில கண்டபடி வருது. என்னலே ஆம்பளை நீ? ஜஸ்ட் மிஸ்ஸஸ் உன் ஜன்மத்துக்கு நீ இப்படியே தான் அலைய போற. அவளை பார்த்து விரல் சுப்பிக்கிட்டே தான் தெரிய போற. உன் வாழ்க்கை வீணா தான் போகும். என்னப்பா நீங்களே எப்படி? வாய முடியல. ஒரு வளர்ந்த இளந்தாரி பைய, ஒரு போலீஸ்காரன் வேற. இந்நேரம் அவளுக்கு தாலி கட்டிருக்க வேண்டாமா நீ கெட்ட கேட்டுக்கு பெருசா ராட்சச வேஷம் போட்டிருக்காங்க. பெருமை வேற. நான் என்ன செய்ய முடியும்? பார்த்தீங்கல்ல எவ்வளவு கூட்டம்னு. இந்த பாரு, சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத நீ. உறவு கடைசி வரை கல்யாணமாகாம இப்படியே தான் நிக்க போற நீ. ஓ, முதல்ல அவ கழுத்துல போய் தாலி கட்டி என் முன்னால கொண்டு வந்து நிறுத்துற நீ அவளை. ஆமா, அப்புறமே எதா இருந்தாலும் பேசிக்கலாம். எப்ப பார்த்தாலும் இல்லப்பா நோல்லப்பா சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு வரசலாம். தாலி கட்டு. போறேன்ப்பா. இன்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்டாம இந்த கோயிலை விட்டு நான் நகர மாட்டேன். இல்ல என்ன என்ன? இந்த பக்கம் ஃபுல்லா தேடிச்சு காணோம் சார். அந்த பக்கம் போய் தான் சார் தேடணும். தேடுங்க. அந்த ரத்தனம் எங்க சிக்கினாலும் உடனே அவளை தூக்குங்க. இல்ல பாண்டி, அவ கழுத்துல தாலிய கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் மூஞ்சிலே முடிக்கணும். போல. அம்மா, தாயே முத்தாரம்மா, இதெல்லாம் ஏன்னு நீ கேள்வி கேட்கவே மாட்டியா? என்னம்மா இது அநியாயம்? தயவு செஞ்சு அவளை அழ வேணாம்னு சொல்லுங்க. நான் இருக்கேன், மச்சான் இருக்காரு, நாங்களா இருக்கோம்ல, விட்டுருவோமா? அவ அழுதா மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. அத்தை, வேணும்னா பேசாம நம்ம வீட்டுக்கு போய் கதவை பூட்டிக்குவோமா? எனக்கு பயமா இருக்கு அத்தை. ஏன் டீ பயப்படுத? பயப்படாத. அதான் எல்லாரும் இருக்காவோல்ல, அப்புறம் என்னத்துக்கு பயப்படுத? அழாத டீ. மா, இவனை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குமா. அப்பாவும் அண்ணாவும் ஏமா இப்படி இருக்காங்க? இந்த நேரத்துல அக்கா இல்லாம போயிட்டா. இருந்திருந்தா இங்கேயே 4 கேள்வி கேட்டிருப்பா.
அவளும் கவர்மெண்ட் டாக்டருக்கு பரீட்சை எழுதணும்ல. கவர்மெண்ட் டாக்டர் ஆவறது தானே அவளோட எண்ணமே. பெறவென்ன நமக்கு துணையா இல்ல விடு செவபாலா. என்னது என்ன நடக்குது? என்ன அம்புட்டு பேரும் பேசுதாவ? என்ன உன் மவ என் தங்கச்சி விரட்டு தானா? அநியாயம் பண்ணுதாயா. நீ எங்கிட்ட போன? பாவம் பொட்ட பிள்ளைங்க, அதுகளை பாதுகாக்க என் அண்ணன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. நீ இவங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கல போன? நான் கோயில்ல காணிக்கை சேர்க்க போனேன். கோயில் தானே, அம்புட்டு கூட்டம் இருக்கு, பாதுகாப்பா இருக்கும் நினைச்சா இங்கிட்டு வந்து அவன் வேலையை காட்டுதானா? அத்த உன் மவன் எல்லாம் மீறி போறான். அத்த என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதுக்கப்புறம் என்னால கட்டுப்படுத்த முடியாது சொல்லிவிட்டேன். இது அநியாயம் இல்ல, அக்கிரமம். என்னாலேயே கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, நீ எப்படி இல்ல? இல்லத்த உன் மவன் என் கையாலதான் சாவ போதான் நினைக்கேன். ஊர் பஞ்சாயத்துல எல்லாரும் மத்தியில எழுதி கொடுத்துட்டு இப்ப அநியாயம் பண்ணுத. அவனை கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லையா? ஏல அவனும் அவங்க அப்பாவும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க இல்லல. போதும், என்னாலேயே பொறுத்துக்க முடியல. அவன் என் மவனே இல்லல. அவனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்னைக்கு கோவில் எல்லைக்குள்ள பொண்ணு மேல கைய வச்சாலும் அவன்ல மனுஷனே இல்ல. நாசமா போகுது. ரத்னா கிடைக்கலனாலும் பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துக்கலாம். தள்ளுமா, இப்ப யாரோ ஊர் பேர் தெரியாத பொண்ணு உங்க வீட்டு பொறுமைகளை வந்துரும் போல இருக்க. இப்ப நான் கொலை வரியில இருக்கேன் என்று அடி வாங்காத நீயும் பேசாம வாழே முதல்ல. எங்க தப்பிக்க பாக்குற? என்ன திமிர்ற? அம்மா, நீதாம்மா ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயா ரொம்ப போராடுறாங்கய்யா, முடியலங்கய்யா, சீக்கிரம் தாலியை கட்டுங்க. இருல இம்புட்டு நேரம் பொறுத்தீங்க, ஒரு நிமிஷம் பொறுக்க மாட்டீங்களா? சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? சும்மா புடிங்கல, இதோ வரேன். சரிங்க அம்மா தாயே, நீதாம்மா ஆசீர்வாதம் பண்ணணும். சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? லூசு பயலுங்களா, புடிங்க, புடிச்சு வைங்க. அம்மா தாயே, நீதாம்மா ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல ரத்னா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் நெசமாவே உன்னை லவ் பண்ணுறேன்டி. தாரு, நீதான் என் பொண்டாட்டி, நான் முடிவு பண்ணல, சாமியே முடிவு பண்ணிருக்கு. அம்மா தாயே, எம்பிட்டு போராட்டம். மணமேடை வரைக்கும் உனக்கு கொண்டாந்து உட்கார வச்சு தாலி கட்ட முடியாம போச்சல. அம்மனே அதோட கோவிலுக்கு வர வச்சு உன் கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சிருக்கு. தட்டி போறப்ப என்ன சொல்லுவ? சாமிக்கே நம்ம கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லுவ. இப்போ அதே சாமி முன்னாடி வச்சு உனக்கு நான் தாலி கட்ட போறேன். இப்ப என்ன சொல்ல போற? சாமியே நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்குன்னு ஒத்துக்கிடுவியா? பொறுமை பொறுமை, மெதுவா புடிங்கடா. சரிங்க சார். இரு ரத்னம், நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போறது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. மாமன் தாலி கட்டினதும் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நேரா ஹனிமூனு தான்.
என்னால ஒரு நாதஸ்வரத்தை காணும், கெட்டி மேளம் இல்ல. ஒரு குழவை போடுறதுக்கு 2 பொம்பளைங்க கூட இல்லையே. ச்சே. ஐயா நாங்க வேணா கை தட்டட்டுமா? நாங்க அப்ப இவளை யாரு பிடிப்பா? வாய முடிங்களே. நான் சாதாரணமாவே தாலி கட்டிக்கிறேன். என்னப்பா அது? எதுக்கா என்ன அடிக்கிற? திடீர்னு நல்லவரா மாறிட்டியா? மண்ணாங்கட்டி, கண்ணு தெரியாத கபோதி. ஆறுல இது இது ரத்னாவா? இது நல்லா பாரு, வாழ நல்லா பாருல, ரத்னாவா இது? ஐயோ விட்டனே, கையில கிடைச்சது. சண்முகம் விட்டேன் தாத்தா, கையில கிடைச்சவனை விட்டுட்டேன் தாத்தா. இல்ல, எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொல்லுவேன். வா தாத்தா. ஒரு நிமிஷம் இருடா. எந்த தாத்தா? வீட்டுக்குள்ள அவனை கொல்ல வேணாமா? இத்தனை பேருக்கு நடுவுல அவனை கொல்றது சாதாரண விஷயம் அல்ல. நல்லா யோசிச்சு திட்டம் போட்டுதான் அவனை கொல்லணும். என்ன சொல்றீங்க தாத்தா? ஆமாண்டா, இதுக்கு மேல அவனை நாம தேடக்கூடாது, அவனைத்தான் நம்ம கிட்ட வர வைக்கணும். என்ன தாத்தா சொல்றீங்க? இந்த தடவை அவன் எப்படி தப்பிச்சான், எதுக்காக அந்த இடத்தை விட்டு போனான்? யாரோ சின்ன பொண்ணு அண்ணான்னு கூப்பிட்டுச்சு, அவனோட தங்கச்சின்னு நினைச்சு போனா. அதுக்கு என்ன அர்த்தம்? சாமி ஆடிக்கிட்டு இருந்தாலும் அவன் தங்கச்சிக்கு ஒரு ஆபத்துனா ஓடி வருவான்ல. ஆமா தாத்தா. சண்முகத்தை பிடிக்கிறது கஷ்டம், ஆனா அவன் தங்கச்சியை பிடிக்கிறது ஈஸி. சூப்பர் தாத்தா. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அதனால அவளை தூக்கிட்டு போறது ஈஸி. தாத்தா உண்மையிலேயே நீ சூப்பர் தாத்தா. அந்த பொண்ணு மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். அவளை தூக்கணும். எங்கேயாவது ஆள் இல்லாத இடத்துக்கு அவளை தூக்கிட்டு போயிடணும். அங்க அவளை தேடி சண்முகம் வருவான்ல. கட்டாயம் வருவான் தாத்தா. தங்கச்சியை தேடி வர்றவன தலையில்லாத முண்டமாக்கிரு. அதுக்காக தானே தாத்தா காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் என்னையும் அம்மாவையும் மிரட்டினதுல இருந்து என்னால வீட்லயே இருக்க முடியல மச்சான். நீங்க இருக்கீங்க, இருந்தாலும் நானும் போனா சரியா வரும் தான் இங்க வந்தேன். நல்ல வேலை மாப்பிள்ள, நீங்க வந்தீங்க, அதனால ரத்னா தப்பிச்சா. இல்லனா என்கிட்ட என்ன நடந்திருக்க, எம்பிட்டெல்லாம் போராட வேண்டியது இருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பரணி இருந்தா கூட சமாளிச்சிருக்கலாம். அவளும் கவர்மெண்ட் டாக்டருக்கு பரீட்சை எழுத மெட்ராஸுக்கு போயிருக்கா. ஆண்டவா, இந்த ராத்திரி எப்படி தாண்ட போறேன்னு எனக்கு படபடன்னு இருக்கு. அப்பல சொல்லுங்க மச்சான். நான் கோயிலை சுத்தி வலம் வரேன, இவங்க எல்லாரையும் கூட்டு போக முடியாது. நல்ல வேலை நீங்க வந்தீங்க, கொஞ்சம் அவங்களுக்கு துணையா நீங்க இங்கே இருங்க. அத்த, நம்ம சிவபால எங்க? வந்துருவால, அவனும் கோயிலை சுத்த தான் போயிருக்கான். நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தீங்கன்னா அவளால எதுவும் பண்ண முடியாது. நானும் நிம்மதியா கோயிலை சுத்தி வருவேன். இவங்க எல்லாம் விட்டுட்டு எங்கிட்டும் போயிடாதீங்க. அண்ணே, தாத்தா விடுங்க. கனி, அண்ணே, அண்ணே, கனி, யாரடி அது? கிளை சமயம் அவன் கண்ணை இழுத்துட்டு ஓடுதாம்ல. கனி, அத்த, நான் வந்துடுறேன். யாரும் பிரிஞ்சு போயிடாதீங்க, எல்லாம் ஒன்னா இருக்க. மச்சான் பாத்து, மச்சான். ஐயோ கனி,
ஐயோ தம்பி நீ இங்கே இருப்பா, எங்களுக்கு துணைக்கு ஆள் வேணும். நீ இங்கே இரு. சம்மு தான் போயிருக்கால. ஆனா அங்க விடுங்க அண்ணே, வாங்க விடுங்க அண்ணே, வாங்க விடுங்க. ஏய் சத்தம் போடாம வா அண்ணே, அண்ணே. ஏலே ஆறல நீ வழிய விடுங்க. டேய் எங்கடா போற? இப்ப பாரு. கவனி. டேய் பார்த்து நிதானமா. ஏய் இருடா வெயிட் பண்றோம். சும்மா சாவறது ஒண்ணும் பெரிய கௌரவம் கிடையாது. செத்தாலும் ஜெயிச்சிட்டு சாவணும், அதானே கௌரவம். எதிரியோட பலம் என்னன்னு தெரியலனா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பதுங்கிறது தான் ராஜதந்திரம். இது ராத்திரி, எதிரி நல்ல முழு பலத்தோட இருக்கேன். விளங்குதா? விடியட்டும், எல்லாத்தையும் பாத்துக்கிடலாம். விடிஞ்சா மட்டும் அவனோட பலம் போயிடுமா? போயிரும்ல, போயிரும். நாம இப்ப கார்ல ஏசியை போட்டுட்டு நல்லா உறங்குவோம். ஆனா அவன் விடிய விடிய கையில வேல் கம்பு பிடிச்சுக்கிட்டு நாம எப்ப வருவோம் அவன் காத்துக்கிட்டு கிடப்பான். அவன் ஒரு பொட்டு கூட உறங்க மாட்டான். அதுக்கு இல்லே, காலையில நீ நல்லா உறங்கி எந்திரிச்சு நல்ல முழு தெம்போட மோது போ. அந்த நேரத்துல அவன் உறக்க இல்லாம ஒரு அறத்தெம்போட இருப்பான். அவன் இப்ப சொல்லு, எந்த நேரத்துல அவனை அடிக்கிறது சுலபம்? விடியறப்ப அவன் அரை தூக்கத்துல இருக்கும்போது அடிக்கிறது தான் சுலபம். அதுதான் நான் சொன்னேன். இந்த முட்டாளுக்கு எடுத்து சொல்லு. நானு கார்ல ஏசியை போட்டு செத்த படுக்க. நான் என்ன சரியா, இவனுக்கு உறங்கணும்னு தோணுச்சுன்னா இவனையும் வந்து கார்ல உறங்க சொல்லு. நல்ல காலை நீட்டிக்கிட்டு. சரிங்க. என்ன பாரு, என் வீட்டுல அவளுக்கு என்ன குறைச்சல் இருக்கு, என்ன குறைஞ்சு போச்சு அவளுக்கு? நீ சாதாரண ஒரு ஓட்டு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க, மாடி வீட்டுல வாழ்றதுக்கு உனக்கு என்ன வலிக்கு? பிடிக்கல, அவ்வளவுதான். பழி விடுங்க. இருலா, இந்தாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, உன் அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் என் வீட்டு மருமவ. அத ஆராலையும் மாத்த முடியாது. சரியா? இந்தாரு, பெரிய மனுஷன் சொல்றதை கேளு.
நீயா ஒத்துக்கிட்டு கழுத்தை நீட்டினா அவன் உனக்கு தாலி கட்டிடுவான், இல்ல பலவந்தமா தாலி கட்டுவான். அவனா உனக்கு வம்படியா தாலி கட்டுற மாதிரி வச்சுக்காத. இந்தாரு, நீயா கழுத்தை நீட்டி அவன் உனக்கு நல்லபடியா தாலி கட்டினா நீ நல்ல மருமகளா என் வீட்டுக்குள்ள வருவ. இதே உனக்கு அவன் வம்படியா தாலி கட்டிட்டான்னா நீ என் வீட்டுக்கு வந்து வேலைக்காரியா தான் இருப்பே. இப்ப சொல்லு, உனக்கு உனக்கு எப்படி வாழ்றதுக்கு இஷ்டம்? நீ மருமகளா வாழ போறியா, இல்ல வேலைக்காரியா தான் வாழணும்னு ஆசையா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இந்த கோயிலை விட்டு கிளம்புறப்போ உன் கழுத்துல முத்துப்பாண்டி கட்டின தாலி இருக்கும். அம்பிட்டுதான். என்ன சொல்லு? தாலி கட்டும் போது முத்துப்பாண்டிக்கு தலை இருக்காத, பரவாயில்லையா? அண்ணே அண்ணே, ஏலே சம்மு அடிக்கல் 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 ஏலே சம்மு எதுக்கு அடிக்க? என்னாச்சே? என்ன சமூகம்னு பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? இல்ல 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 பிரசன்ட் ஐயா. பரவாயில்லையே, உன் முதலாளிக்கு இல்லாத அறிவு உனக்கு வேலை செய்தில்ல. பிரசன்ட் ஐயா, என்ன எதுக்கு அடிச்சிய? நான் பாட்டுக்கு சும்மா செவனன்னு வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒத்த வார்த்தை கூட பேசலையே. நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசி இருந்தீனா கையில மட்டும் இல்ல கால்லயும் சேத்துல மிதிச்சிருப்பேன். என்ன இல்ல, மளிகை கடையில அரிசி மூட்டை தூக்குற மாதிரி தூக்குதான். எல்லாம் என்ன இது? என்ன வேலை இது? பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு மரியாதை வேண்டாம்? அம்புட்டு பேரும் பாக்குறாவ பாரு. என்ன வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்க? சட்டையை தானே பிடிச்சேன், இன்னும் கழுத்தை பிடிக்கல. அதுக்கும் ரொம்ப நாள் இல்ல. உன் புருஷன் முடிவு பண்ணிட்டாரான், என் தங்கச்சி ரத்னா கழுத்துல உன் பொறுக்கி மவன் தான் தாலி கட்டுவானா. அத கேட்டு என்ன சும்மா நிக்க சொல்லுதியோ? ஆமால, ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன்ல, ரத்னா தான் என் வீட்டு மருமவ. பாத்தியா, இத கேட்டுட்டு என்ன சும்மா நிக்க சொல்லுதியோ? ஹலோ சவுந்தரபாண்டி சார்வால், நான் முடிவு பண்ண வேண்டியது அது. நான் தீர்க்கமாவே முடிவு பண்ணிட்டோம்ல. என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறது அந்த வாத்தி வெங்கடேசன். அத மீறி எவனாச்சும் தாலி கட்டணும்னு பக்கத்துல வந்தா கூட அவ தலைய பிச்சு தரையில போட்டு பந்தாடி விடுவன். ஜாக்கிரதை. பாத்திரம் இல்ல, பாத்திரம். இந்த கோயில் எல்லையை தாண்டும் போது உன் தங்கச்சி கழுத்துல என் மகன் முத்துப்பாண்டி கட்டுற தாலி தான் தொங்கும். பாத்திரம் இல்ல, பாத்திரம். சரியா வாழ பாக்கட்டேன். போல திரும்பவுமா? ஏன்னா அவர் பக்கம் தான் நியாயம் இருக்கு. மாமா மண்ணா கட்டி இருக்க அவனுக்கு. வேணாம் பாரு, பேசாம போயிடுங்கிறது. ஆமா இல்ல பாண்டி, இவன் என் கௌரவத்தை முழுசா நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன். ஆமா, நான் ஏற்கனவே மானம் போய் தலை குனிஞ்சு நிக்க இங்க. இல்ல இல்ல, இதை சரி பண்ண ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் எனக்கு மறுபடியும் அடிமை ஆகணும். ஆமா, அந்த சண்முகம் எனக்கு அடிமை ஆகணும். அவன் தங்கச்சிய மட்டும் இல்ல, எல்லாத்தையும் இழந்து என் காலடியில விழுந்து மறுபடியும் அவன்
அடிமையா உட்காரணும், கைய கட்டிட்டு உட்காரணும் அந்த வெறும்பைய என் முன்னாடி. என்னப்பா செய்யணும்? இல்லே, அவன அடிப்பணிய வைக்க ஒரே ஒரு வழித்தாலே இருக்கு. அவன் தங்கச்சி கழுத்துல நீ தாலிய கட்டி நம்ம வீட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி மட்டும் நீ செய்யாம வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்ப வந்த உன் காலை நானே வெட்டிடுவேன். போல போ. போறேன்ப்பா. என் பொண்டாட்டி ரத்னாவோட வரேன். பாண்டி சொன்ன கேளு. பின்னாடி பாண்டி. ஐயா, என்னத்துக்கா இம்புட்டு போராட்டம்? அந்த ரத்னா பொண்ணு மேல அப்படி என்னதான் இருக்கு? தனியும் போய் தொலைட்டோன்னு விட்டு தொலைய வேண்டியதானே? இந்தாருங்கயா, புலி சிங்கத்தை எல்லாம் ஈஸியா கொன்னுடலாம், அழிச்சிடலாம். ஆனா இந்த கரப்பாம்பூச்சியையும் எலியையும் நிரந்தரமா அழிக்க முடியுமா? அந்த சம்பவம் போக போக பலத்தை கூட்டிகிட்டே போறான் ஐயா. சின்னையாவை போஸ்ட் மரத்துல கட்டி வச்சு அடிச்சது மட்டும் இல்ல, யாருமே எதிர்த்து நிக்க முடியாத உங்களை எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருக்காங்க. இப்ப தோக்குறோம்னு தெரிஞ்சு அவங்க கூட மோதணுமா? அடச்சி, துப்பு கட்டவன, ஒண்ணு இல்லாத வெறும் பய அவனே ஜெயிக்குதப்ப நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேங்க? ஊர்ல எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு, நான் இம்புட்டு பெரிய மனுஷன். என்ன அத தோல்வின்னு நான் ஒத்துக்கணுமா? அதுக்கு இல்லையா சரியா? நீ சொல்லுத மாதிரி அவன் 10 தரம் ஜெயிக்கிட்டான்ல, 10 தரம் ஜெயிக்கிட்டோம், ஒரு தரம் தோப்பான்ல. அப்படியே தலையோட சேர்த்து மண்ணுக்குள்ள அமைக்கிற மாட்டேன் நானே. ஐயா, அதுக்கு அவன் ஒரு தடவையாவது தோக்கணும்ல. என்ன நீ அவனை ஜெயிக்க வச்சிருவ போல இருக்கு. ஐயோ, தோப்பான்ல, தோப்பான் அவன், கண்டிப்பா தோப்பான். அவனை நான் தோக்க அடிப்பேன், தோக்கணும் அவன். அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு அந்த ரத்னாதான்.